முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜவுளி பூங்கா அமைப்பது குறித்து தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் மூலம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கும் திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 14 ஜவுளி பூங்காக்கள் அமைக்க 983 கோடியே 41 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கன்னியாகுமரியில் மாவட்ட அளவிலான சிறு ஜவுளி பூங்கா அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு சஜன் சிங் சவான் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரசு மானிய உதவியுடன் அமைக்கப்பட உள்ள ஜவுளி பூங்காவில் உட்கட்டமைப்பு வசதிகள், நீர் விநியோகம், மின்சார வசதி, ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் மேம்பட பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அரசு கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் நெசவாளர் வாழ்வை ஒளியேற்றும் வகையில் ஜவுளி பூங்கா ஒன்றை சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள். இது சம்பந்தமாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தறிக்கூடங்கள் மற்றும் நவீன பதப்படுத்தும் வசதிகள், குழந்தைகளை பேணி காக்கும் மருத்துவ வசதிகள் மற்றும் பல வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு முயற்சி மேற்கொள்வதற்கு நெசவாளர் குடும்பம் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை காணிக்கிறேன்.